வணக்கம். என்னுடைய நடிப்புலக வாழ்க்கையில் நானும் கிட்டத்தட்ட 60 வருடங்களாக இத்துறையில் இருக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகி 4 டேஸ் ஆயிடுச்சு. இந்த 4 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்தியன் 2 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 120 க்ரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸோட இது ரொம்பவே கம்மி. பிலோ பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, படத்த வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்ட் டூ நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. குறிப்பா படத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படம் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, படத்துல வர சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே லேக்கா இருக்கு. கன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. டயலாக்ஸும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெறைய பேர் வந்து படத்த பார்த்துட்டு அப்புறமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மண்டேக்கு அப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. கமல் சார் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது விக்ரம் ரிலீஸ் ஆகும்போது வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியன் 2 ரிலீஸ்க்கு முன்னாடியும் சில விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "படம் நல்லா இல்லன்னா, தைரியமா படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அத சொல்லாம விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் நல்ல படமே வராது. ஸோ உங்களோட கடமை என்னன்னா, படம் நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு தைரியமா சொல்லுங்க. அப்பதான் நல்ல படங்கள் வரும்." அப்படின்னு வந்து விக்ரம் படம் ரிலீஸ்க்கு அப்புறமா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணா, நம்மள்னால வந்து உடனே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா தெரிஞ்சிடுது. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த கிரிட்டிசிசம நம்ம ஏத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு கதை எழுதுறோம், நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்றோம், இல்ல நம்ம சில விஷயங்கள் பண்றோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? கிரிட்டிக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? அந்த பயத்திலயும் கூட நம்மளால இருக்க முடியாது. ஸோ தென் அண்ட் தேர் நம்ம வந்து அத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியன் 2 மட்டும் இல்லாம, இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. ஏன்னா இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து லாஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த லெவலுக்கு லாஸ்ன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இவ்வளோ லாஸ் வந்துட்ட அப்புறமா இந்தியன் 3 படத்த எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாலும் எந்த பேசிஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க? என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்தியன் 2 பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.